தெய்வீக ரகசியங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குரு பயிற்சி பலன்கள் 2024 மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதன் பலனாக மீனராசி அன்பர்களுக்கு என்ன பலன் இருக்கப் போகிறது என்று காணவிருக்கிறோம். மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் குரு பகவான் இப்பொழுது 2லே இருந்து கொண்டிருந்த குரு பகவான் இப்பொழுது 3ஆம் இல்லத்திலே செல்கிறார். இந்த 3ஆம் இல்லம் என்பது தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானம். இந்த ஸ்தானத்தில் குரு அமர்வது மிகவும் நன்மை. 7ஆம் இல்லத்தை பார்க்கிறார் 5ஆம் பார்வையால். 9ஆம் இல்லத்தை பார்க்கிறார் 7வது பார்வையால். 9ஆம் பார்வையால் 11ஆம் இல்லத்தை பார்க்கிறார். மிகுந்த 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 நன்மை. 7ஆம் இல்லத்தை பார்ப்பதால் திருமணம் கைகூடும். இதுவரை திருமணமாகாமல் இருந்த மீனராசி அன்பர்களுக்கு இப்பொழுது திருமணம் கூடும். 9ஐ பார்ப்பதால் பித்திருக்களுக்கு நன்மை. திதி தர்ப்பணம் போன்றவை, முன்னோர்களை வழிபடுவது, குலதெய்வ வழிபடு செய்வது, இதெல்லாம் நடக்கும். லாபஸ்தானத்தை பார்ப்பதால் உங்கள் முயற்சியால் உங்களுக்கு லாபம் கிட்டும். திருமணம் கூடுகிறது, லாபம் வருகிறது, அதிர்ஷ்டம் கிட்டுகிறது, தொழில் வியாபாரம் விருதியாகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு வருவார்கள். நண்பர்களால் ஆதாயம், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸால் வியாபார வருமானம், ஏதோ வகையில் ஒரு பெரிய மனுஷனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு உங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்கும். வெல்தி ரிச் மேன், அவருடைய நட்பு உங்களுக்கு கிட்டும். உங்களை கண்டு அவர் ரொம்ப மகிழ்ந்து பேசுவார். அவரால் உங்களுக்கு நன்மை நடக்கும். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடெல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு மாணவர்களுக்கு வரும். 4ஆம் இல்லத்திற்கு 12ஆம் இல்லத்திலே குரு வரும் பொழுது சிறுதூர பிரயாணங்கள் மற்றும் தெய்வ காரியங்கள் செய்யறதுக்கு உகந்த நேரம் நடக்கும். அதுவே இயற்கையிலே நடக்கும். நல்லா படிப்பாங்க மாணவர்கள். பார்த்தீங்கன்னா அற்புதமாக படிப்பாங்க. தெய்வ கடாட்சம் இப்போ வரப்போகுது உங்களுக்கு. சனிக்கிழமை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, எள்ளு முடிச்சு விளக்கு கண்டிப்பாக நவகிரகத்துக்கு ஏற்றி வரணும். 9 சுற்று, 27 சுற்று, 108 சுற்றுன்னு சுற்றி வர்றது நல்லது. நவகிரகத்தை சுற்றி வர சனீஸ்வர பகவானுடைய சீற்றம் குறையும். சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவ் பண்ணலாம். நெகட்டிவ் எனர்ஜி சனீஸ்வர பகவானது எப்போ குறையும்னா, 7.5 சனியில் அவரை சுற்றி வரும் பொழுது கண்டிப்பாக குறையும். விளக்கு ஏற்றுறது அதுவும் அதே சயின்டிஃபிக்காக நன்மையை தேடி தரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகார முறையாகும். சுவாமிமலை முருகனை நீங்கள் வழிபடணும். சுவாமிமலை முருகர் ஏன் அப்படின்னா, தகப்பன் சாமி என்று பெயர் பெற்ற முருகர் உங்களுக்கு அற்புதமான 3ஆம் இல்லத்திலே அமர்ந்திருந்து அற்புதமாக லாபஸ்தானத்தை பார்க்கிறார், பித்ருஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த பித்ருஸ்தானத்தை 9ஆம் இல்லத்தை பார்ப்பதால் சுவாமிமலை நீங்கள் சென்றால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கூடும் என்பது திண்ணம். வியாழக்கிழமையில் தயிர் சாதம் அன்னதானம் கொடுங்க. தயிர் சாதம் முடித்த வரைக்கும் ஒருத்தர் 2 பேர் 5 பேர் கூட கொடுக்கலாம், தப்பில்லை. ஆலங்குடி குரு பகவானை 22 முறை சுற்றுவாங்க. ஆலங்குடி சென்று அங்கு உள்ள குரு பகவானை 22 முறை சுற்றிவாங்க. எனக்கு நல்ல முடிவை சொல்லி நான் என்ன செய்யணும், மார்க்கம், உங்களுக்கான மார்க்கத்தை அவர் அற்புதமாக காட்டுவார். கனவிலையோ அல்லது தபால் மூலியமாவோ உங்களுக்கு நல்ல மார்க்கம் கிட்டும். குரு பகவானை 22 முறை சுற்றணும் ஆலங்குடியை. அப்போது அவர் உங்களுக்கு நல்ல வழிகாட்டுவார். நான் எப்படி செய்யணும், என்ன பண்ணணும்னு தெரியாத கஷ்டப்பட்டு கொண்டு பரிகாரங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு பலிக்கும். நீங்கள் எந்த பரிகாரம் பண்ணாலும் பலிக்கும்.
ஏழரை சனீஸ்வர பகவான் ஒன்று தான் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட். அதற்கு நவகிரகத்தை சுற்றி வாங்க, தினமுமே கூட சுற்றுங்க. சில பேர் நான் முடிஞ்சாக்கா தினமுமே சுற்றுங்க. 9 முறை, 27 முறை, 108 முறை, 9 முறை சுற்றுறது தப்பு கிடையாது. அது சாதாரணமாக செய்யலாம். அதிக முறை சுற்றும் போது கோயிலே சேர்த்து மொத்த தெய்வத்தையும் சேர்த்து சுற்றுறது நல்லது. அதை நினைவில் வச்சுங்க. விளக்கேற்றுங்க, நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றிட்டு கோயிலே சுற்றுங்க. 108 முறை சுற்றுங்க. உங்களுக்கு நிச்சயம் நல்ல பலன்கள் கிட்டும். கண்டிப்பாக உங்களுடைய பாரங்கள் குறையும். ஜோதிட சந்தேகங்கள் உள்ளவர்கள் என்னோட தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகத்தை தெளிவித்துக் கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு தங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.